இல்ல நான் உங்களுக்கு சொன்னேன்ல, யூ ஆர் லிட்டில் பிட் டிஃபரன்ட் ஃபார் மீ. ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் இன் சென்ஸ் ஆஃப் ஐ அம் லிட்டில் பிட் நான் ஸ்டூடெண்ட் தானே சார் அப்போ உங்களுக்கு? ஸ்டூடெண்ட் தான், நோ டவுட். ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் தான் சம்திங் டிஃபரண்ட். டிஃபரண்ட் சென்ஸ் ஆஃப் நம்ம லவ்விங் ஸ்டூடெண்ட்ஸ், லவ்விங் சொல்றீங்க, டிஃபரண்ட் சொல்றீங்க. இல்லப்பா ஸ்டூடெண்ட் தான்ப்பா. நம்ம சம்திங் சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம க்ளோஸா இருக்கும்ல. I didn't send any message to any students. That's the first time I'm sending. But you're saying you want to spend some time with me? Pardon? You're saying that you want to spend time with me? Yeah, that's not time in sense of yeah. கொஞ்சம் கூட எனக்கு மீதி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்சம் கூட க்ளோஸா இருக்கணும் எனக்கு. Because I like you that much. பக்கத்துல யாருமே இல்ல. யாரும் இல்ல. இல்ல நான் சொன்னேன் நீங்க டேக் இட் as a positive. இல்ல ഞാൻ என்ன தெரியல, மேபி as a human, ഞാനൊരു ஹியூமன் தான். பிரின்சிபலா இருந்தாலும் வைஸ் சான்சலரா இருந்தாலும் as a human naturally. நீங்க கூப்பிடுறது எனக்கு வந்து உண்மையாலே நல்லாவே தெரியுது சார். யா ஓகே. ஆனா என்ன நீங்க அந்த மாதிரி யோசிச்சது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ഞാൻ ഇത് വേറെ നെഗറ്റീവാന്ന് சொல்லவே இல்ல. നെഗറ്റീവാന്ന് சொல்லவே இல்ல. எனக்கு நெகட்டிவ், உங்களுக்கு பாசிட்டிவ், எனக்கு நெகட்டிவ் ஆக்சுவலி நீங்க சொல்ல போனது. Hello. Can you hear me? Yes sir, now can you? Actually I came over there to share something because after discussing with the Jamil. Okay. But we were not there. You ran away. When? Hey, yes. Yeah sir, we were playing hide and seek, I think so. Lie. No, we were. No hello? Sir, I think me and my junior was I spent more than 50 minutes over there to see you near Buck Open Theatre. I know. I saw you were standing nearby that shooting range. I told you, no. See, after discussing with Jamil, actually I plan to share directly to you, not through phone. That's why I came over there. But you were not there. I know you saw me. No sir, actually me and that girl was playing together. That's what we run. If you see that girl also, she was run to catch me actually. That's what we went. We didn't saw you. Okay, actually I don't know. I'm trusting you anyhow. I'm trusting you. Okay, I'm trusting your word. Right? I have discussed. Where were you? Actually, I have planned to come over there. I'm a little scared about you because, sir, I noticed 2 times we are coming. You are just moving from that place. Is it right? Hello? Can you hear me? ഞാനങ്ങ വന്ന நீங்க அங்க ஓடி போன மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது 2-3 times. அப்படியா? நான் கவனிக்கல சார். நீங்க திருப்பி வந்தது கவனிக்கல. நீங்க சொன்னது எனக்கு நம்பலாமா 100%? Can I trust you 100%? Yes sir, yes sir. என்னப்பா ഞാൻ അന്നേ சொന്നിருக்கேன். See, we have here is no compulsion. நீங்க மைண்ட்ல ஏதாவது நோனா next second I will leave. Next second. Okay, I told you, no. உங்களுக்கு என்ன சரி அந்த வீல்ல பிடிக்கலன்னா 100% will be a good student, loving student for me. புரியுதா? ஹலோ? புரியல சார். எனக்கு புரியல நீங்க சொல்றது. கேக்குதா? விட்டு கேக்குது. அப்ப நான் வெளியில வரட்டுமா? கொஞ்சம். Please wait. ஹலோ சார். இப்போ கேக்குதா? கேக்குது சார். நான் பிரின்சிபல் போறேன். உங்களுக்காக வெளியில வரும். நிறைய சைன் பண்ண வேண்டியிருந்தாங்க. ஒரு 200 பர்பஸ். ஓகே, ഞാൻ வெளியில வந்துருச்சேன். அங்க கொஞ்சம் ரூமுக்குள்ள ரேஞ்சு. ഞാൻ என்ன சொல்ல தெரியுமா? അതായത് உங்களுக்கு ഞാൻ ഓൾറെഡി ചൊല്ലിച്ച് എനിക്ക് ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் நம்ம ஒரு மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான். புரியுதா? எஸ் சார். இல்லப்பா நீங்க ஏதாவது ஒரு 0.01% கூட உங்களுக்கு அந்த மாதிரி வியூ இல்லைன்னா ഞാനും அந்த வியூல இருக்க மாட்டேன். இல்ல ഞാൻ சம்திங் டிஃபரண்ட். ஓகே, புரியல சார். புரியல நீங்க பேசுறது
எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஓப்பனா பேசலாம், எனக்கு பிரச்சனை. ஓப்பனா தான் பேசணும், ஓப்பன் தானே வேணும், ஓப்பன் இல்லைனும். And I told you, no, you are a little bit different for me, not like others. Yeah, okay. As I told you no already. என்ன சொன்னீங்க? இல்ல அதாவது நமக்கு எல்லாரையும் நமக்கு மைண்ட்ல ஒரே மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். am I right? Okay, correct. எல்லாரையும் நமக்கு ஏன்னா என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஐ லவ் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். എനിക്ക് എന്നോട് നേച്ചർ നിങ്ങൾ பார்த்துருக்கீங்க. എല്ലാ ஸ்டூடெண்ட்ஸும் എനിക്ക് ஆக்சுவலி ஈவன் எனக்கு என்னோட முன்னாடி ராங் ஸ்டூடெண்ட், குட் ஸ்டூடெண்ட், பேட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் தே ஹேவ் ஓன் பொட்டன்ஷியல், ஓன் ஸ்கில். மேபி ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ஒரே மாதிரி தான். டிஃப்ரெண்டா எவ்வளோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஓகே ஓகே சார். அதனால திஸ் மை ஐ எம் லிவிங் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். ഞാൻ ഉങ്ങളെ ഒരു ഇല്ല ഞാൻ ഉങ്ങളെ ചൊന്നല്ലേ യു ആർ ലിറ്റിൽ ബിറ്റ് ഡിഫറെന്റ് ഫോർ മീ, വൺ സ്പെഷ്യൽ സ്റ്റുഡന്റ് സെൻസ് ഓഫ് ഐ എം ലിറ്റിൽ ബിറ്റ് ஸ்டூடண்ட் தானே சார். அப்போ உங்களுக்கு ஸ்டூடண்ட் தான், நோ டவுட் ஸ்டூடண்ட் தான். சம்திங் டிஃபரண்ட் சென்ஸ் ஆஃப் நம்ம லவ்விங் ஸ்டூடண்ட்ஸ், லவ்விங் சொல்றீங்க, டிஃபரண்ட் சொல்றீங்க. இல்லப்பா ஸ்டூடண்ட் தான்ப்பா. நம்ம சம்திங் சில ஸ்டூடண்ட்ஸ் நம்ம க்ளோஸா இருக்கும்ல. ஹலோ, கொஞ்சம் டிஃபரண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கும் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்ட் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லப்பா ஓகே லீவ் இட் தட் ஒன். ഞാനൊന്ന് തിങ്ക് പറയുന്നത് உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா. ഞാൻ சொன்னല്ലേ கொஞ்சம் ക്ലോസ് ആയിരുന്ന യു ക്യാൻ, because I don't have any close students with me. All are my students, so I love all the students, but nobody is close to me. Nobody is very close to me. Okay. ഞാൻ അതാണ് അന്നേക്ക് ഫസ്റ്റ് I think I could share to you all these things. I didn't send any message to any students. That's the first time I'm sending. But you're saying you want to spend some time with me? Pardon? You're saying that you want to spend time with me? Yeah, that's not time in sense of yeah. கொஞ்சம் கூட എനിക്ക് மீதி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்சம் கூட க்ளோஸா இருக்கணும் എനിക്ക്, because I like you that much. அது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சொன்னேன். ஓகே. அதுல உங்களுக்கு புரியாதா? புரியுது சார், எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப புரியுதா? அடி தரும். நீங்க சின்ன குழந்தையா, குட்டி குழந்தையா? இல்ல வேற ஒண்ணும் இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட இப்போ வரைக்கும் ஓப்பனா எதுவுமே சொல்லல. You are saying you are liking me and you are a student for me only. You are saying you are not openly saying anything. Yes, student sense of I told you no. நீங்க எங்க இருக்கு இப்போ? ஹாஸ்டல்ல? இல்ல, ஹாஸ்டல் வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்துல யாருமே இல்ல? யாரும் இல்ல. இல்ல ഞാൻ சொன்னேன் நீங்க டேக் இட் as a positive. இல்ல ഞാൻ என்ன தெரியல, மேபி as a human, ഞാനൊരു ഹ്യൂമൻ தான். പ്രിൻസിപ്പൽ ആയിരുന്നാലും വൈസ് ചാൻസലർ ആയിരുന്നാലും as a human naturally. Yes sir. അത് എനിക്ക് നിങ്ങൾ ഫസ്റ്റ് ആക്ച്വലി ലാസ്റ്റ് itself I noticed you. Okay. or something special, something different. എനിക്ക് ஃபீல் பண்ணி, மேபி அது என்னோட வியூ இருக்கலாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு something special மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணி. Okay. அது அப்படியே விட்டுருச்சு. പിന്നെ எனக்கு தெரியல, உங்களுக்கு பேசுமே எனக்கு ரொம்ப, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப, உங்களோட ஸ்மைலு ரொம்ப அட்ராக்ஷன் வருது, ஃபீல் பண்ணது எனக்கு. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணிடு மைண்ட்ல, அவ்வளவுதான். ஓகே, யூ காட் இட்? யா, நவ யூ காட் இட். இல்லப்பா அதிலே ഞാൻ என்ன சொன்னதுன்னா, அது என்னோட வியூ. அதுல உங்களுக்கு ஒரு 0.01% கூட அந்த மாதிரி சார் എനിക്ക് no sir, I don't have it that much of something to you. Something means alla edavadu like I don't have any differentiate, I mean any difference from other teachers na. And the next moment ninga sonna no issue for that, I will not say anything to you after that. புரியுதா? அதாவது மீதி ஸ்டாஃப் இருக்கும்ல, மீதி ஸ்டாஃப் கூட சார் உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும், அந்த மாதிரி க்ளோஸ் ஆக வேண்டாம் சார், இந்த மாதிரி க்ளோஸ் வேண்டாம் சார், எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் சார் சொன்னா அது தப்பே கிடையாது. இது ஹியூமன் ஒரு ஷேரிங். இதுக்கு என்ன இருந்தாலும் அதுல நோ ப்ராப்ளம். ஈவன் அதர்வைஸ் யூ வில் பி எ குட் அண்ட் லவ்விங் ஸ்டூடெண்ட் ஃபார் மீ. இல்லைனாலும்
நீங்க கூப்பிடுறது எனக்கு வந்து உண்மையாலே நல்லாவே தெரியுது சார். யா ஓகேவா? ஆனா என்ன வந்து நீங்க அந்த மாதிரி யோசிச்சது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ഞാൻ ഇത് വേറെ നെഗറ്റീവ് അല്ല, നെഗറ്റീവ് சொல்லவே இல்ல, നെഗറ്റീവ് சொன்னவே இல்ல. எனக்கு நெகட்டிவ், உங்களுக்கு பாசிட்டிவ், எனக்கு நெகட்டிவ். ஆக்சுவலி நீங்க சொல்ல போனது பாசிட்டிவா எடுத்தா ரெண்டு பேருக்கும் தான் பாசிட்டிவ். இப்போ நான் நெகட்டிவா கொண்டு போறதுனால எனக்கு நெகட்டிவ் தான் அது. அப்போ அது வேண்டாம், விடுங்க, அவ்வளவுதான். நோ இஷ்யூ ஃபார் தட். I take it positive way. Hereafter, yeah, that's what. എനിക്കത് സംതിങ് എനിക്ക് ഫീൽ பண்ணிருச்சு. അത് as a human, because you are also mature, I am also mature. அதனால அது வேற ஒரு நெகட்டிவ் சென்ஸிலும் இல்ல. அது எங்க சொல்லணும்னு நினைச்சு, I think you are mature, you are I mean you are mature in all aspects. That's why I said to you. அதனாலதான் நான் இந்த மாதிரி சொன்னேன். அது ഞാനൊരു വേറൊരു ലെവലിൽ എടുത്തിട്ട് പോകണം அந்த மாதிரி தான் கிடையாது. ஜஸ்ட் இங்க இருக்கும்போது എനിക്ക് ரிலாக்ஸ்ഡ് അല്ല. റിയലി ഐ എം സേയിങ് ഐ കനോട്ട് ഓപ്പൺ മൈ മൈൻഡ് ടു എനി പേഴ്സൺ ഹിയർ, only official way. அந்த மாதிரி ஒரு ஆளுன்னா கொஞ்சம் என்ன ஒரு ஈவன் மேல் ஆர் ஃபீமேல் கொஞ்சம் க்ளோஸா இருந்தா மீன் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. You want to feel relaxed, you can expecting some male friends, no? Male, no, I cannot open to anybody because this is, you know very well, this many things happen here. The management, I don't know, I cannot trust management. Big management is not supporting students. Now only the present management only supporting, because they have planned to lease out all the lands. I only made all the issues. I only faced all the issues to take back all the land to college. I had hard time between 18 and 19 because many staffs also involved this matter. Okay. Okay, sir. அதனால சரிப்பா, அது விடுங்க, no issue about that. Relax. Are you relaxed? Are you relaxed? நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன். ரிலாக்ஸ். இப்ப வேற ஒண்ணு, ഞാൻ உங்களை அங்க வந்து என்ன சொல்றதுக்குன்னா, ஆக்சுவலி I discussed with Jamil this matter. Okay. அது சொல்றதுக்கு அங்க வந்தேன். Oh. I think you ran. Yeah, I didn't see you over there. சார், ஆக்சுவலி அப்போ நீங்க என்கிட்ட பர்சனலா பேசிட்டு இருந்தபோது அந்த பொண்ணு இருந்தப்போ நான் சரியா கவனிக்கல. நீங்க எனக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னீங்களா? இல்ல, ப்ளீஸ் வெயிட். ஐயா ப்ளீஸ் வெயிட். let me discuss with நீங்க என்ன இப்போ டிராப் பண்றேன்னு தானே, பிக்கப் பண்றேன்னு தானே சொன்னீங்க? இல்ல, அதொന്നും சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ഞാൻ கம் பேக் ஆஃப்டர் டிஸ்கஸிங் வித் ஜெமீல், I'll come back. அதான் சொன்னேன். அந்த பொண்ணு இருந்ததுனால உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட், உங்ககிட்ட என்னால கிளியரா பேச முடியல. அதான் அண்டர்ஸ்டுட். ஓகே. இல்ல, ഞാൻ பொண்ணு தெரியாம மெதுவா இங்கிலீஷ் தான் பேசேன். அது உங்களுக்கு தெரியாதுல்ல. பொண்ணு அப்ப பாத்துட்டு இருந்தாதனால தான் நான் தெளிவா பேசல உங்ககிட்ட. நான் நீங்க சொன்னதையும் கவனிக்கலனால தான் அந்த பொண்ணையே பாத்துட்டு இருந்தேன் நானு. ஓகே. நீங்க எனக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க? இல்ல, கூட்டிட்டு போகணும்ல. நீங்க எப்படி போகுது, வெளியில போகுதா இல்ல? I want to talk to something, that's all. I கூட்டிட்டு போன்னு சொல்லவே இல்லையே. எங்க கூட்டிட்டு போகணும்? அப்போ எந்த வேல போறீங்க, அப்புறம் கார் நம்பர் அதெல்லாம் சொன்னீங்க. இல்ல, that's what I'm usually going out. I'm not using my official car. அதான் சொன்னேன். நான் எப்படி நோட்டீசிங் official கார்னா டிரைவர், என்னோட காரும் அதான் அது இதுக்கும் சம்பந்தம் இல்லை. I thought நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்லணும்னா அந்த மைண்ட்ல வரணும்ல. நீங்க சொல்றதும் தெளிவா சொல்ல மாட்டீங்க, இப்படியும் சொல்ல மாட்டீங்க. இல்லடா இது ഞാൻ உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இதுப்பா ஜெமீலுக்கு பேசி அது சொல்லதான் திருப்பி அங்க வந்தேன். ஆ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொன்னேன்? இல்ல, ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இல்ல. இல்ல, நீங்க ஜெமீல் மேம் விஷயத்தை விடுங்க. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால தானே நான் வந்து இப்போ பேசுறேன் மேம் அம்மா கிட்ட. இப்போ நீங்க இல்லன்னு சொல்றீங்க. இல்ல, நான் ஜெமீல் கிட்ட சொன்னேன். ஜெமீல் கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போலையா? எங்க நீங்க தானே இப்போ வெளில வந்து வெயிட் பண்ணுங்க, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. முனையில வந்து வெயிட் பண்ணுங்கன்னு. உங்களுக்காக இப்போ நான் கிளம்பி வந்தேன். ஜெமீல் கிட்ட பெர்மிஷன் வாங்கவே இல்லையே. அவங்க நீ வந்து பேரண்ட் இருந்தாதான் போனாங்க, அம்மா வந்து இது பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நீங்க பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. சரி, நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். இல்ல, அதான் சொன்னேன். இப்ப நீங்க வெளியில வீட்டுக்கு போறதுக்கு வெளியில வெயிட் பண்ணதா? எங்க? இப்பதான் நான் நடந்து வந்துட்டு இருக்கேன் நான் வெளியே. சரி, ஆபீஸுக்கு வாங்க. நீ ஆபீஸ்ல இருக்கேன்.
இப்ப போலையா சார்? இப்ப நான் வீட்டுக்கு 7 மணிக்குள்ள போனோம். இல்ல அதெல்லாம் ரீச் ஆகும் 7 மணிக்குள்ள, அதுக்கு ரீச் ஆகும். இல்லப்பா நீங்க சார் நீங்க இப்ப வர்றதுக்கே லேட் ஆகும். நீங்க எப்போ வருவீங்க அப்போ? இல்ல நீங்க ஜஸ்ட் இங்க ஆபீஸ்க்கு வருமா? ஆபீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களே சார். நான் இங்க தான் இருக்கு, வெளியில தான் இருக்கு. வாங்க, ஜஸ்ட் கம் டு ஆபீஸ். ஓகே சார், இப்போ நீங்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்புவேன், இல்லனா நான் அப்படியே உள்ள போயிடுவேன். ജെമിൽ കിട്ടുന്ന ചൊല്ലി തരുമോ? ആക്ച്വലി ജെമിലാണ് ചൊല്ലിതമ്മ. ജെമി ഞാൻ കേട്ട ജെമിയിൽ അപ്പുറം ജെമി നീ തന്നെ ചൊന്നേ പ്രശ്നങ്ങൾ ആളുകളും. ആമാ സാർ എന്നെ പാരൻസ് ഒരു ലെറ്റർ എടുത്തിട്ട് വരണം. ലെറ്റർ എടുത്തിട്ട് ഞാൻ പണം. ഇല്ലെന്നാ സാറ്റർഡേ നിങ്ങൾ കിளம்புங்கோ, ஈவினிங் லெட்டர் போனதுன்னா லெட்டர் எடுத்துட்டு வரணும் சொன்னேன். அதுதான் சார். அப்ப நான் சாட்டர்டே போறேன். ஆனா நீங்க சொன்னீங்க இப்பதான் பேசுனீங்க, ஆனா நீங்க இல்லன்றீங்க. பிடிக்கும்னு சொல்றீங்க, இப்போ இல்லன்னு சொல்றீங்க. இல்ல பிடிக்கலன்னு சொல்லவே இல்ல. நீங்க வருதா வெளியில வருதா? நீங்க தான் இப்போ இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன சாட்டர்டே தான் அனுப்புவாங்க. இப்ப வந்து சைன் போடுறேன்னு சொன்னாங்க. சரி நான் ரெடி பண்ணிருந்தேன், எல்லாமே ரெடி பண்ணேன். இப்ப நீங்களே இல்லன்னு சொல்றீங்க. இல்லப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ഞാൻ ஆக்சுவலி ஜெமில் அந்த மாதிரி சொல்லி இருந்தேன். அப்புறம் ஜெமில கேட்கும். ஜெமில் என்ன சொல்லி தெரியுமா? சார் ഞാൻ அலோவ் பண்ணும் சார், சாட்டர்டே தனியே போக்க அலோவ் பண்ணும் சார், பாரண்ட் லெட்டர் எடுத்துட்டு வரணும் சொல்லி இருக்கேன் பசங்களுக்கு. பாரண்ட் லெட்டர் நீங்க ஒன்ஸ் யூ சப்மிட்டட் பாரண்ட் லெட்டர் டெஃபினெட்லி அலோவ் டு கோ அலோன் அந்த மாதிரி ஜெமில் சொல்லிருச்சேன். நீங்க பேசுக்கு அப்புறம் பேசும்போ அதான் ஜெமில் கிட்ட பேசிட்டு திருப்பி வரான்னு சொன்னோம் முதல்ல. அப்ப நீங்க இல்லங்க இது கன்வே பண்ணதுக்கு. ஓகே ஓகே புரியுதப்பா? இப்ப நீங்க எனக்கு உங்களை என்ன சொல்றது, எனக்கு தனியா இருந்தா பேசலாம். நீங்க எங்க இருக்கு? கேன் யூ கம் டு மை ஆபீஸ்? நான் வெளியே நிக்கிறேன். இப்போ விட மாட்டாங்க சார் லெட்டர் வெளில இல்லாம. இப்ப நீங்க எங்க? நான் இப்ப கீழ வந்து தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. வெளிய பேக் எங்க இருக்கு? பேக் என் கையில தான் இருக்கு. வெளிய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அவங்க சைன் போட்டா மட்டும் தான் என்னால போக முடியும். இல்ல அவர் சைன் போடுறது எப்படின்னா, இப்ப எனக்கு ஓவர்லுக் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஓவர்லுக் பண்ணி அவருக்கு டவுட் வரும்ல. அதாவது புரியுதா? அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு பேச முடியாம இருந்தது இல்ல? ஆமா சார். ஓகேப்பா. ഞാൻ இங்க 1000 டென்ஷன்ல இருக்கேன். ஆபீஸ்க்குள்ள 1000 டென்ஷன் மேட்டர்ஸ் இருக்கு. அதனால நீங்க பேசவே இல்லை. நான் நினைச்சேன் நீங்க ஓப்பனா பேசவே இல்லை. அது மாதிரி எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க ஏதோ டென்ஷன் இருக்கா அந்த மாதிரி நினைச்சேன்.